ஹலோ ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு த ட்ரேடிங் அலைஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போனால் நம்ம சேர்ந்து சம்பாதிப்போம் அந்த சீரீஸில் நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி நான் முன்னாடியே டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். நான் டெய்லி அனலைஸ் நான் வீடியோ எடிட் பண்ண போகிறதில்ல. காரணம் நமக்கு சம் ப்ராப்ளம் ஒர்க் இருக்கிறதுனால. ஓகேவா? ஸோ அது அப்பப்போ நடுவில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம சேர்ந்து சம்பாதிப்போம் அந்த சீரீஸ்க்கு போயிடலாம். நம்ம டெய்லி நம்ம பிடிசி சொல்லியிருந்தோம். நேற்று நம்ம வீடியோ பார்க்காதவங்க போய் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம சொன்ன மாதிரி இந்த லெவல் நல்ல ஒரு பையிங் சைன் ஆயிடுத்து. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், டெலிகிராம் சேனலில் இங்கே இல்லை, டெலிகிராம் சேனலில் நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் பை பண்ணுறதுக்கு. அகைன் வி பை பிகாஸ் இந்த காரணத்தால் எத்தனை பேர் பை பண்ணிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம சொல்லுவோமா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 1 minute ப்ளீஸ். 1 minute. வந்துட்டு இங்கே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல் பற்றி, அந்த லெவலுக்குள்ளே ஒரு ரேஞ்சுன்ட்டு அதை பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இப்போ எல்லாருக்கும் தெரியும் இந்த லெவலுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 45,000 ஒரு சரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரான். இட்ஸ் ஓகே, வரட்டும். வந்தால் கூட இப்போ இந்த லெவல்கிட்ட கூட பை பண்ணிக்கோங்க. பை பண்ணால் நல்ல ஒரு என்ட்ரி ப்ரைஸ் எல்லாம் 1 hour ஒரு நிமிஷம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ கீழே இறங்கிட்டு இப்படி போக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதுக்கு எதனா பிஓட்டு நமக்கு தேவையான மாதிரி எதாவது இருக்குதா நம்மள பார்ப்போம். 1 hour எதுவும் இல்லை, பிஓட் 30 minutes எதுவும் இல்லை, 15 minutes. நமக்கு 15 minutesல ஒரு லெவல் இருக்குது 44,430 அங்கே வாங்கினா ஓகேல 44,500. இது ஒரு சரியான ரவுண்ட் லெவல் தான். நம்ம ஒரு அங்கே ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரைஸ் தான். ஓகேவா? நம்ம அங்கே பை பண்ணிக்கலாம். ஸோ டில் நோ எத்தனை பர்சன்டேஜ் 44,100 வச்சுக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2.40% போயிருந்தால் 1000% மேலே நம்ம கேப்சர் பண்ணிடலாம். பட் டில் நோ 1.74 760 780% நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோம். பட் நம்ம இன்னும் ஹோல்ட் பண்ணுவோம். ஓகேவா? வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஹிட் பண்ணிவிட்டு போய் கீழே இறங்கிக்கலாம். நாம் இன்னும் ஹோல்ட் பண்ணால் பெட்டரானது தான். இன்னும் மேலே போக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ பை பண்ணிக்கிறது கரெக்டு தான். கரெக்டு தானே. இன்னும் கொஞ்சம் நம்ம பை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு புல் பேக் 44,500 கூட நம்ம பை பண்ணிக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் கிரிப்டோ நம்ம எத்தீரியம். அதை பார்ப்போமா? எத்தீரியம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி கீழே பிரேக் அவுட் கொடுத்தா கீழே இவ்வளோ தூரம் வரும் நம்ம சொல்லணும். நம்ம நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்தான். பட் அதுக்கடுத்து ஒரு பையிங் சிக்னல் கொடுத்து மேலே போயிடலாம். இப்போ கரண்ட் சினாரியா பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஒரு பையிங் சிக்னல் தான். ஓகேவா? 4 hours தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் சிக்னல் கொடுத்துக்கிறோம். அந்த நம்ம இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா கொஞ்சம் அன்ஈஸியாகுது. சரியான இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இந்த லெவல்ன்றது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? இதை இப்போ மேலே போயிட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்துட்டு இப்போ மேலே ஏறனா திரும்பி இது பிரேக் அவுட் கொடுக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. சின்ன புல் பேக் அண்ட் தென் கோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக மேலே போயிடுவான். அதில் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் ஆவரேஜில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. நம்ம சப்போர்ட் கிட்ட பை பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவலில் கூட நம்ம பை பண்ணிக்கலாம். பட் நமக்கு ஒரு சரியான ஒரு என்ட்ரி ப்ரைஸ் வேணும்ல. வேணும்னா நம்ம 44 to 2,250 இந்த லெவல் நம்ம பை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக அங்கேருந்து நம்ம திரும்பி அப்படி பை பண்ண முடியாலும் இந்த லெவல்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி மேலே போனோன்னா இங்கே நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுக்கலாம். ஓகே, எத்தீரியம் USDT.P தான். நம்ம அதையும் நம்ம பையிங்க்கு போகலாம். பட் டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இங்கே பாருங்கள், இப்படி கீழே ஒரு டபுள் பேட்டர்ன் எடுத்துகிட்டு குறைஞ்சது நம்ம 2,300 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். எத்தீரியம் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அதுக்கு அடுத்தும் தோறாங்க பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் நம்ம எத்தீரியத்தில் கேப்சர் பண்ணலாம். பையிங் இருக்கிறான். நம்ம சொன்ன மாதிரி சினரியான மட்டும் நம்ம பை பண்ணோம். அது வரைக்கும் வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ILVயா, வெயிட் அண்ட் வாட்ச்.
நல்ல ஒரு மூவ்மெண்ட்டில் இருக்கிறோம். கீழே இறங்கினுக்கிறான். சரி, நம்ம இந்த கிரிப்டோ எடுக்கிறது பைங்க்கு நம்ம சொல்லலை. நம்ம எந்த மூவ்மெண்ட் நம்ம எந்த ஒரு சைடில் இருக்கிறோமோ அந்த சைடில் நம்ம போயிடலாம். எத்தீரியம் இஞ்சியம் ஐஎன்ஜி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் இந்த அளவுக்கு கிட்ட பை சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேலே வெயிட்டான். பட் இப்போ கரண்ட் சினாரியோவில் நம்ம எங்கே பை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. பட் இப்போ ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். ஓகேவா, 30 மினிட்ஸில் 10 to 15 15 மினிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. சாரி, இப்போ மேலே ஏட்டோன்னா இப்போ திரும்பி இங்கே கீழே வந்தானா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. சப்போர்ட் எடுத்தானா நம்ம முடிஞ்ச அளவுக்கு 40லே நம்ம போட்டுக்கலாம். இல்லை நமக்கு இன்னும் அக்யூரேசி வேணுங்கிற லெவல் பியோட்டை வந்து தொடுவான்னு தெரிஞ்சால் நீங்கள் பியோட்டில் வந்து என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம குறைஞ்சி இவ்வளோ தூரம் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணுறது தான் பெட்டர். இப்போ பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வேணாம், வெயிட் பண்ணுவோம். இவனோட டார்கெட்டை முதல்ல பார்த்துறோம். டார்கெட்டு அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் ஒரு சரியான ஸ்டாப் லாஸ். ஓகேவா, மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு. முதல் டார்கெட் இவ்வளோ தூரம் அண்ட் தென் செகண்ட் டார்கெட் இவ்வளோ தூரம். ஓகேவா, இஞ்சி தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎன்எஸ் ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் சொல்லிச்சு. இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் கொடுத்தான். சொல்லு இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்தான். முதல்ல இவன் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் நம்ம முதல்ல பார்த்துடலாம். லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தெளிவாக தெரியுதா, இது ஒரு பிரேக் அவுட் ஜோன். இந்த பிரேக் அவுட் கொடுத்தா இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கிடச்சிச்சு. இப்போ நம்ம சொன்ன ஞாபகம் வருது. ஓஜிஎன் பர்ஃபெக்டான ஸ்டேஜில் போயின்னுக்கிறான். அவனுக்கு வந்து சரியான லெவல் இதுங்க. அடுத்தது அவனை தான் இஎன்எஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேலே ஏறினா ஒரு சின்ன புல் பேக் வந்து திரும்பி மேலே போக வாய்ப்பு இருக்குது. குறைஞ்சது வந்து திரும்பி இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல் ரீச் பண்ணால் இப்போ இருக்கிற லெவல்லே நம்ம போனால் கூட இன்னும் ஒரு 13% நம்ம எதிர்பார்க்கலாம். 10 to 13%. ஸோ நம்ம அதுக்கான பையிங் ஜோன் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ மேலே ஏறினா அழகாக ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவலுக்கிட்ட நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வச்சா கூட ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் இவ்வளோ தூரம் தான் வைக்கணும். 10% ஸ்டாப் லாஸ் வருது. இந்த லெவலில் வந்து இந்த லெவலுக்கு தான் ஸ்டாப் லாஸ் ஆகணும். ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கடி ஹிட் பண்ணுறான்ல. ஸோ அதனால் நம்ம வந்து அவனோட டார்கெட் குறைஞ்சி நம்ம இவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஓகேவா, இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை நம்ம வந்து இஎன்எஸில் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். குறைஞ்சது 20% நம்ம இவனை இஎன்எஸில் நம்ம கேப்சர் பண்ணலாம். ஓகேவா, அதுக்கடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஒய்ஜிஜி தான். ஒய்ஜிஜி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம டேயில் சொல்லிடுறேன். அதில் டார்கெட்டுக்கு சொல்லியாச்சு, சாப்பிட சொல்லி என்ட்ரி ப்ரைஸ் சொல்லியாச்சு. டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் இருக்கிறான். அண்ட் தென் இங்கே பாருங்கள், முதல் விஷயம் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தா இன்னும் தெளிவாக தெரியும். மினி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஜோன் தான். பார்த்தீங்கன்னா ஒரு டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ போகிறோம் மேலே. இந்த இடத்துல வந்து டபுள்யூ பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிட்டான். நம்ம எதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மேலே ஏறுறோம். சரிங்களா, ஸோ அதனால் நம்ம வந்து இவனை ஸ்ட்ராங்காக பை பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேவா, 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்குது. ஒரே பார் தான் இறங்கினா திரும்பி வந்து இந்த லெவலில் வந்து என்ட்ரி ப்ரைஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டு இப்போ போக வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதனால் பார்த்தா ஒய்ஜிஜி வந்து நம்ம பை பண்ணுறதுக்கு பெட்டர் பிளேஸ் இப்போ இருக்கிற பிளேஸே. வீக்லியில் பார்த்தீங்கன்னா இவனை வீக்லியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது இவ்வளோ தூரம் வைக்கலாம். எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணால் இன்னும் தெளிவாக தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 50% கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் ஒய்ஜிஜியை. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒய்ஜிஜி, இஎன்எஸ்ஸு, இன்ச்சி, பிடிசி எல்லாமே நம்ம வந்து என்ட்ரி ப்ரைஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் தென் நம்ம அடுத்த ஒரு கிரிப்டோ பார்த்தீங்கன்னா ஓஜிஎன். நம்ம அந்த வீடியோ டெய்லி பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஓஜிஎன் ஏன் சொல்ல போகிறேன்ட்டு. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நேற்று வீடியோ கூட. இங்கே பாருங்கன்னா இது ஒரு என்ட்ரி ப்ரைஸ், சரியான ஒரு என்ட்ரி ப்ரைஸ். அதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஓகேவா, வீக்லியில் வந்து என்ட்ரி ப்ரைஸ் இருக்குது, கரெக்டான என்ட்ரி ப்ரைஸ் தான்.
பட் டேயில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரான லெவலில் இருக்கிறான். இப்போ இருக்கிற லெவலில் கூட நம்ம ஓஜிஎன் வந்து பை பண்ணலாம். ஸோ டேயில் பெட்டர் பிளேஸ். என்னை பொறுத்தவரைக்கும் கரெக்டான பெட்டர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் தான். நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி லைன் கொடுக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர். இந்த லெவல் தான் வந்து ஒரு சரியான என்ட்ரி ப்ரைஸ். மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணிட்டு போயிருக்கலாம். கண்டிப்பாக நம்ம இந்த லெவல் இருந்தால் இவனோட டார்கெட் வந்து நம்ம குறைஞ்சி இப்போ இருக்கிற லெவலே கூட நம்ம டார்கெட் வச்சா கூட 20% கிட்ட கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் வேண்டாம் ஓஜிஎன்லேருந்து. ஸோ இவனை சரியான நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வாங்கணும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செல்லிங்க்கு வந்துட்டான். ஸோ இப்போதைக்கு இவனை எங்கே வாங்கலான்னு கேட்டிங்கன்னா 30 மினிட்ஸில் நம்ம சொன்ன லெவல் பார்த்தீங்களா, இந்த லெவலில் வந்து நம்ம 30 மினிட்ஸில் பை பண்ணலாம். அண்ட் தென் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா நோவே செட் ஆகிற மாதிரி தெரியல. 4 ஹவர்ஸ்லேயும் அந்தளவுக்கு சரியான ஒரு புல் பேக் இல்லை. பியோட்டு அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சொல்ல அந்த லெவலில் கிட்ட தாங்குது. ஓஜிஎன் வந்து பர்ஃபெக்டான இப்போ என்ட்ரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓஜிஎனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங்காக ஆகுது. வேணால் இந்த லெவலுக்கு கிட்ட வேணால் நம்ம என்ட்ரி ப்ரைஸ் பண்ணிக்கலாம் ஓஜிஎனை. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா டேவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கிறான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஓகேவா. இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா வேறு என்ன அனலைஸ் இருக்குது. ஜோ இதுக்கு ஒரு நிமிஷம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோ பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வரான். லாஸ்ட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து இப்போ மூமெண்ட் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாருமே இப்போ வந்து பையிங் சைடு போயின்னுக்கிறாங்க. நாமளும் அந்த சைடில் போய்ட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம். செல்லிங்கில் நாம் மட்டும் இருந்தவங்க எதுக்கு. ஓகேவா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வந்து நீங்களும் ப்ராஃபிட் இருக்குன்னா நம்ம சேனலை வந்து கனெக்ஷனில் இருங்க. அப்போ தான் உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் அதுக்கடுத்து ஏதாவது உங்கள் டெய்லி சிக்னல் அந்த மாதிரி வேணுன்னா பெய்ட் பேஸஸ் அந்தமாரி. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் வேறு எதனா பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் பாய்.